வைத்தீஸ்வரன் கோவில் ஜோதிட நிலையங்களில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் ஓலைச்சுவடிகள் அத்தனையுமே சுற்றுவட்டார கிராமங்களில் உருவாக்கப்படுகின்றவை. இது சீர்காழி அருகே இருக்கும் விழுந்திடை சமுத்திரம். ஓலைச்சுவடி தயாரிக்கும் இடத்தை பற்றி கேட்கிறோம். எவருக்கும் தயக்கம் இல்லை. சட்டென கை நீட்டுகிறார்கள் பல இடங்களை. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஓலைச்சுவடியை ஏற்றுமதி செய்யும் முறையை சொல்ல சொல்ல விக்கித்து போகிறோம். சுற்றுவட்டார கிராமங்கள் முழுவதிலுமே குடிசை தொழிலாக காலம் காலமாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஓலைச்சுவடி தயாரிப்பு பணி. வைத்தீஸ்வரன் கோவில் ஓலைச்சுவடி உருவாவது எப்படி தெரியுமா? செய்முறை விளக்கத்தை பாருங்கள். பச்சை பனை ஓலையை வெட்டி எடுத்து வருகின்றனர். முறையாக அளவு பார்த்து கத்தரிக்கப்படுகிறது. சில கலவை கலந்து கொதிக்க வைத்து பனை ஓலையை ஊற வைக்கின்றனர். சிறிது நேரத்தில் ஈரமான நிலையிலேயே வெளியே எடுக்கப்படுகிறது. கூரிய கம்பி கொண்டு எழுதப்படுகிறது. நன்கு காய்ந்த பின் பார்த்தா அச்சு அசலாக பழங்கால ஓலைச்சுவடி. இதுதான் அந்த ஊர் மக்கள் தயார் பண்ணக்கூடிய அந்த ஓலைச்சுவடி. இதை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த எழுத்துக்கள் எல்லாமே அசல் பழைய ஓலைச்சுவடிகள், பழங்காலத்து ஓலைச்சுவடிகள் மாதிரியே இருக்கு. இதை ரெடி பண்றதுக்காக கிட்ட ரொம்ப சிரமப்பட்டு இதை வந்து தயார் பண்ணிருக்காங்க. இந்த கயிர்கள் முதற்கொண்டு இந்த கலர் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த ஓலைச்சுவடி கிட்டத்தட்ட அப்படியே பழங்காலத்து ஓலைச்சுவடி. அதாவது இந்த எழுத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஓலைச்சுவடி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஓலைச்சுவடி பழங்காலத்து ஓலைச்சுவடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நம்பக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமா இதை வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஓலைச்சுவடியை தான் இங்க இருக்கக்கூடிய நாடி ஜோதிடர்கள் பயன்படுத்தப்படுறதா சொல்றாங்க. இது எப்படி இந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். தமிழ் எழுத்துக்களை நினைத்தபடி ஒரே சீராக கிறுக்கி வைக்கின்றனர். பார்க்க ஏதோ ஒரு பழங்கால எழுத்தாகவே தெரிகிறது. இப்படி சுற்றுவட்டார கிராமங்களில் குடிசை தொழிலாக பகிரங்கமாக தயாரிக்கப்படும் ஓலைச்சுவடிகள் தான் வைத்தீஸ்வரன் நாடி ஜோதிட நிலையங்களில் இருப்பவை. தமிழ் எழுத்துக்களை ஆணி கொண்டு கிறுக்கப்படுவதுதான் சித்தர்கள் எழுதி வைத்த உங்கள் சரித்திரம் என்று படு பந்தாவாக ஏடுபடித்து சொல்லுகிறார்கள். ஆழிசுல் உலகதனை காத்து நின்று ஆடைநாய் தெல்லதல் தேவியோடும் வாழ்விற்கும் தாழ்விற்கும் நடைபெற நின்று வருவோருக்கு வினைதிருத்த வேலூர் தேவா. தேவா உன் பொற்கமலர் புனிந்து போற்றி தெரிவிப்பெண் மகனொருவன் பொதுவின் உண்மை. 1000 ஓலைச்சுவடிகள் கொண்ட கட்டுகள் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வைத்தீஸ்வரன் கோவில் வாசிகளுக்கு விற்கப்படுகின்றன. இத்தகைய போலி ஓலைச்சுவடிகளை மொத்தமாக பரப்பி வைத்துதான் நாடி ஜோதிட வர்த்தகம் நடைபெறுகிறது. போலி ஓலைச்சுவடி மூலமான போலி ஏடு வாசிப்பை நம்பி சம்பாதித்த பணத்தை கொட்டுவதற்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து கொண்டே இருக்கின்றனர். மனச்சாட்சியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாடி ஜோதிட வியாபாரிகளும் கல்லாவை நிரப்பிக் கொண்டுதான் இருக்கின்றனர். என்ன நேர்களே, நீங்களும் வைத்தீஸ்வரன் கோயில் போனவங்க தானா? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? போலியா தயாரிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளுக்கு தான் நீங்க செலவு செஞ்சிருக்கீங்க. பல வருஷமா இந்த நாடி ஜோதிடம் பற்றிய சர்ச்சைகள் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த நாடி ஜோதிட நிலையங்கள் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளுக்கு எல்லாமே இந்த சுற்றுவட்டார கிராமங்கள தான் தயாரிக்கப்படுதுன்னு நாம் நிரூபிச்சிருக்கோம். சரி நேர்களே, மீண்டும் ஒரு நிஜம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.